ஹலோ மீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து அர்ஷன் வித்தி பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் பார்ட் என்ன பார்த்துப்போம் அப்படின்னா, ஜேகே வந்து மேரேஜ் ப்ரொபோசல் பண்ணியிருப்பான். ஸோ அதுக்கப்புறம் என்னச்சுன்னு சொல்லிட்டு இந்த பார்ட்டில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தயவு செஞ்சு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜேகே என்ன மேரேஜ் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்ட உடனே அப்படியே ஆண் பாட்டே பார்த்துட்ருக்கான். என்ன சொல்கிறதுனே தெரியாமல் அப்படி ஷாக்கில் நின்றுட்டுருக்கான். டே ஓய் பால்புட்டி, உன்னாதான்டா எங்கே பராக் பார்த்துட்ருக்க? உன்ட்ட தானே பேசிகிட்ருக்கேன். மதிக்கிறானா பாரு. உன்னை தான் கேட்டேன் என்ன மேரேஜ் பண்ணிக்கிறியான்ட்டு. ஏன் தமிழ் புரியாதா? இல்லை வேறு லாங்குவேஜில் சொல்லணுமா? வில் யூ மேரி மீ? புரியுதா? ஜிகே அது அது என்ன சொன்னா? ஓ, காது போச்சாடா உனக்கு? ஐயோ பால்புட்டி, உன்னதான்டா. வில் யூ மேரி மீ? கல்யாணம் பண்ணிக்கிறியா? நான் எப்படி உன்னை என்னை பிடிக்கும் தானே உனக்கு? பிடிக்கும். என் கூட எப்பயுமே இருக்கணும் தானே ஆசைப்பட்ற? ஆமாம். உன் ஆசையெல்லாம் நிறைவேற்றினா வேணும்ல? ஆமாம். ஏன்டா பேரிஞ்ச மாதிரி பேசிகிட்ருக்க? ஒழுங்காக பேசு. சரி, ஸ்ட்ரெயிட்டாக மேட்ருக்கே வரேன். நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும், புரியுதா? எங்கள் தாத்தா எனக்கு 2 நாள் டைம் கொடுத்தாரு. உனக்கு நான் 1 வீக் டைம் தரேன், புரியுதா? 1 வீக் கூட வேணாம், என்னால் அவ்வளோலாம் வெயிட் பண்ண முடியாது. ஸோ நான் டக்குன்னு சொல்லிட்டேன், நீ டக்குன்னு சொல்லணும். ஒரு 24 hours டைம் தரேன், ஓகேவா? அதுக்குள்ளே என்ன எதுன்னு கேட்டு முடிவு பண்ணு, சொல்லு, சரியா? காலைல உன் வீட்டுக்கு வரேன். வீட்டுக்கா? சிக்கு வேணாம். ஏய், எதுக்கு இப்போ பதற? என்னத்துக்கு இப்போ பதற? உன் வீட்டுக்கு வருவேன். நீ பதில் சொல்லலைன்னா ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஜேகே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் உங்கள் வீட்டுக்கு வரமாட்டேன். சப்போஸ் அப்படி எனக்கு அந்த 24 hours கழித்து கால் வரலை அப்படின்னா தான் நோட்டீஸ் த பாயிண்ட், புரியுதா? வரலை அப்படின்னா தான் என்னோடய கால் உன் வீட்டு வாசப்படியே தொடும். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்புகிறேன். அந்த 24 hours நான் உன்னை பார்க்க மாட்டேன், நீ என்னை பார்க்கவே வேணாம். ஏன்னா என்னை பார்த்தா உனக்கு என்னென்னமோ தோணும். அப்புறம் என்ன, எனக்கு அது சம்திங் தரல. ஸோ அந்த 24 hours நீ என்னை பார்க்க வேணாம், நான் உன்னை பார்க்க மாட்டேன். ஸோ முடிவு சீக்கிரம் சொல்ல. இந்த லேட் பண்ணுற வேலைலாம் வேணாம். ஜேகே அது நான் இப்பயே சொல்லிட்டா? இப்போ சொல்கிறதுனால ஓகே தான், சொல்லு. ஆனால் ராங்காக எதாவது வந்துச்சுன்னா இப்போ பார்க்குற ஜேகே வேறு, அப்புறம் வேறு ஜேகேவை பார்ப்பேன். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வில் யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சொல்லு, நான் கேட்கட்டா? ரெடியாக தான் இருக்கேன், சொல்லு. எனக்கு வேணாம். என்ன வேணாம்? மேரேஜ் வேணாம். அதான் ஏன் வேணாம்? அது வந்து உன்னை எனக்கு பிடிக்கும். எனக்கும் மேலே இந்த லவ் க்ரஷ்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. பட் இது மேரேஜ் அளவுக்குலாம் வேணாம். அதான் ஏன்னு கேட்குறேன். வேணான்னா மீனிங் இருக்குல்ல? ஏன் வேணாம்? எதுக்கு வேணாம்? பதில் சொல்லு சீக்கிரம். அது வந்து வேணாம். எனக்கு மேரேஜ் வேணாம். நான் படிக்கணும், அவ்வளோதான். மேபி ஃப்யூச்சரில் வேணாம் அப்படி நடக்கலாம். அதான் எப்படி நடக்கலாம்? எப்படி நடக்கலாம்? எனக்கு புரியல. மேரேஜ் நடக்கலாம். உனக்கும் எனக்கும். உன்னை எனக்கு இன்னும் ரொம்ப பிடிக்கணும். உமனை லவ் நிறைய காட்டணும். மேரேஜ் பண்ணிக்கிட்டா அது நடக்குமா இல்லையான்னு தெரியாது. அதனால தான் ஓப்பனாகவே சொல்லிடுறேன். உன்னை நான் இன்னும் லவ் பண்ணணும், அதிகமாக லவ் பண்ணணும். மேரேஜ் பண்ணிட்டு லவ் பண்ணு, அது என்ன ஒரு ரீசன்? இதெல்லாம் எவனா அக்செப்ட் பண்ணிப்பானா? சொல்லு. பண்ண மாட்டான்ல. ஏன்டா பைத்தியம் மாதிரி பேசிகிட்ருக்க? இல்லை, உனக்கு பைத்தியம் முத்திச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு 24 hours டைம் தரேன். நீ அதுக்குள்ளே யோசிச்சு சொல்ல. என்ன போ, வீட்டு பார்த்து போ, என் தாத்தா கொடுத்துட்டு வரேன்.
இல்லை, உன் வீட்லேயே நான் கொண்டு வந்து ட்ராப் பண்ணுறேன், வா. இல்லை வேணாம், நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திரும்பி பேய் அடித்த மாதிரி போயிட்டுருக்கான். ஸோ அவனுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா இது நாள் வரையும் ஜேகே இவன்கிட்ட இது இப்படிலாம் நடந்திருக்கவே மாட்டான். ஸோ ஒரு மாதிரி கோவமாக பேசுகிற மாதிரியும் ஒரு மாதிரி ரஃப்பாக பேசுகிற மாதிரியும் பேசுகிறான். ஸோ அவனுக்கு அது கேட்டவுடனே ஒரு மாதிரி இருக்குது, டேக்கு இவன் இப்படிலாம் பேச மாட்டானே அப்படின்ட்டு. ஸோ அதே தாட்டு தான் ஓடிக்கிட்டே இருக்கு அவனுக்கு. ஸோ அப்படியே ஜேகே பார்த்துக்கிட்டே அப்படியே போயிட்டுருக்கான். ஸோ இப்போ ஜேகே, ஓய் பால்புட்டி, ஒன்றா தண்ணா நில்றா. ஜேகே இங்கே வா. எதுக்கு ஜேகே? வா இங்கே. என்ன? வாடா அப்படின்ட்டு கிட்ட பிடிச்சி இழுக்கிறான் அவள் ஷர்ட்டை பிடிச்சி. என்ன ரொம்ப யோசிக்கிற போலையே? ரொம்ப யோசிக்காது என்ன? நான் அது ஒன்று செட் ஆகாது. டக்குன்னு பதில் சொல்லிடணும், புரியுதா? சொல்லிடுவேன்னு நினைக்கிறேன். நான் வேறு மேரேஜ் ப்ரப்போசல் வேறு பண்ணிட்டேன் டக்குன்னு. அதனால் ஏதாவது கிஃப்ட்டு கொடுக்கணும்ல, எதுவுமே கொடுக்காம ஒன்று அனுப்புகிறேனே, ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அதான் அது கொடுக்கணுன்னு தோணுது. கொடுக்கவா? என்ன? அதான் ஸ்டார்டிங்கில் ஒன்று கொடுத்தனே, அதான் ஞாபகம் இல்லை? நீ கூட என்னை மூட கிளப்பி விட்டியே என் தொடைய அதெல்லாம் தடவி. ஞாபகம் இல்லை? உனக்கு நச்சுன்னு கொடுத்தனே. சிக்கே அதெல்லாம் தப்பு. அதெல்லாம் தப்பு இல்லைடா, தப்பே இல்லை அப்படின்ட்டு கிஸ் பண்ணுறான். போ என்ன டக்குன்னு பதில் வரும்னு நினைக்கிறேன். இல்லைடா இங்கே வா அப்படின்ட்டு மறுபடியும் பிடிச்சி கிஸ் பண்ணுறான். இப்போ வேணா போ அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு சொல்கிறான். மறுபடியும் இழுத்து மறுபடியும் கிஸ் பண்ணுறான். ஸோ ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறான் தள்ளிவிட. ஆனால் முடியவே இல்லை. ஜேகே ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக பிடிச்சி வச்சுருக்கான். ஸோ இப்போ ஜேகேவே, என்னடா என்ன ஓவரா பண்ணுற? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறவன். ஸோ இப்படிலாம் கிஸ் பண்ணுறதுலாம் வழக்கம் தானே, என்ன ஓவரா பிக்கப் பண்ணுற? சரி போ. போகிறேன், நான் வீட்டுக்கு போகிறேன். சரி போடா, வீட்டுக்கு போடா. நான் அழுதுகிட்டே வீட்டுக்கு போகிறேன். போ, என்கிட்ட பேசாது அந்த 24 hours. சரிடா பேச மாட்டேன், போடா. திரும்பி பார்க்காம போயிடு, இல்லை மறுபடியும் பிடிச்சி கிஸ் அடிப்பேன், பரவாயில்லையா? இல்லை நான் போயிட்டேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டு அங்கேருந்து போயிடுறான். ஸோ அங்கேருந்து போன உடனே டோட்டல் சேஞ்ச் ஆகுது ஜேகேயோட ஃபேஸே. சாரி ஜிமன், சாரி எல்லாத்துக்கும்டா அப்படின்ட்டு ஒரு மாதிரி கோல்டாக மாறுது அவனுக்கு ஃபேஸு. ஸோ இப்படி அந்த டேவும் போகுது. ஸோ 24 hours அப்படியே போகுது. அந்த 1 day அப்படியே போகுது. அந்த டே போக போக ஒரு மாதிரி பக்குன்னு இருக்குது, என்ன நடக்க போதோ அப்படின்ட்டு. ஸோ அந்த டே ஃபுல்லாக ஜேகேவை பார்த்துருக்கவே மாட்டான். ஸோ நைட் 10 o'clock வரையும் தான் டைமு. ஸோ 10 o'clock ஆக இன்னும் 2 seconds தான் இருக்குது. ஸோ அப்படியே உட்காந்து பெட்ஷீட்டை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கா, ஏதோ பேய்க்கு பயந்துட்டு இருக்க மாதிரி. பெட்ஷீட்டையும் தலைகளையும் ஹக் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துருக்கான், என்ன நடக்க போதோ அப்படின்ட்டு. ஐயோ கடவுளே, இந்த ஜேகே வேறு என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே, பயமாக வேறு இருக்குது, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு பயத்துலேயே அப்படியே படுத்துடுறான். ஸோ அவனுக்கு லைட்டாக தூக்கம் ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ அப்படியே அவனும் படுத்துடுறான். ஸோ 10 o'clock ஆகி ஒரு 5 minutes இருக்கும். ஸோ அப்போது டேவோட டோரை யாரோ தட்டிக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஜோயா எப்பயுமே பக்கத்தில் தானே உட்காந்துருப்பா. ஸோ அதனால் ஜோயாவும் போய் டோர் ஓப்பன் பண்ணா. ஜேகே எங்கே? டே இல்லையா? ஜேகே நீங்கள் எப்படி வீட்டுக்குள்ளே? ஐயோ அப்படின்ட்டு வெளியில் பார்த்துட்டு ஜேகே டக்குன்னு உள்ளே இழுத்துட்றா. ஹலோ, நீங்கள் எப்படி வீட்டுக்குள்ளே வந்தீங்க? நான் வந்துட்டு வருவேன்னு சொன்னனே, அவங்கக்கிட்ட சொல்ல. வருவேன்னு சொன்னீங்களா? ஐயோ இவன் வேறு தூங்கிட்டான். இப்போ வீ தானே இருப்பான். நீங்கள் டே கிட்ட பேசணுமா இல்லை வீ கிட்ட பேசணுமா? ஓ நைட்டானா வீ தான் இருப்பான்ல. மறந்துட்டேனே, காலைல 10 மணிக்கு கொடுத்துருக்கணுமோ டைமு. இட்ஸ் ஓகே, ஆண்ட்டே பேசிட்டு போகிறேன், அவன் அவங்ககிட்ட சொல்லுவான். ஸோ அதை நீ அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணி டே கிட்ட சொல்லிடு, ஓகேவா? புரியும்னு நினைக்கிறேன். பார்க்க குட்டை கத்திரிக்காமல் இருந்துக்கிட்டு அவங்களே தான் ஒட்டிகிட்டு இருப்பியா நீ?
எப்போயுமே என் கூடலாம் இருக்கும்போது உன் புறநாத்தையே தான் பாடுவான். ஏதோ பார்க்க நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்காதான் போலே. ஹலோ, நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் பேசிகிட்ருக்கீங்க. எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சால் அவ்வளோதான். நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்ததுலாம் ஏற்கனவே உங்களுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் சண்டைன்னு சொல்லியிருக்கான். இது மட்டும் தெரிஞ்சது அவ்வளோதான். நீங்கள் அவன் என்ன பிடிக்கணும் சொட்டை தலையன், அந்த மண்டூஸ் மண்டையன் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் வெளில போங்க. நானும் அவனும் பர்சனலாக பேசணும். ஹலோ, நான் என்ன பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? ஐயோ, ஓட்டாவாய மூன்றாளாக போகிறேன். அதை பாரு, மரியாதையாக சொல்லும் போதே வெளில போயிடு. இல்லைன்னு வச்சுக்கோ, வேறு மாதிரி ஜேகேவை நீ பார்ப்பேன். புரியுன்னு நினைக்கிறேன். போ, வெளில போ. ஹலோ, இப்போ நீங்கள் வீக்கிட்ட பேசினாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவனுக்கு எதுவும் புரியாது. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் தாயே, நீ போ வெளில. புரியுதா? நான் பேசுறத அப்படியே உங்ககிட்ட வந்து சொல்ல போகிறான். விடு போ. எதுக்கு அதை நீ கேட்டுக்கிட்டு? அவன் சொல்லும் போது அதை கேட்டுக்க. ஏன்னா நான் பேசும்போது நீ பக்கத்தில் இருந்தா செட் ஆகாதுல்ல. போ, நல்ல மாதிரி சொல்லும் போதே போயிடு. ஐயோ, நான் என்ன பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? சின்னமாக பண்ணுங்க. சீக்கிரம் பேசிவிட்டு தயவு செஞ்சு போயிடுங்க. இன்னும் தேவையில்லாத பிரச்சனை வரும். காலைல வரும்போது பார்த்துக்குறேன். காலையுமா? ஆமாம், இவன்கிட்ட பேசிட்டு போனது ஏதாவது தப்பாக அவன்கிட்ட சொல்லிட்டானா என்ன பண்ணுறது? அதனால் காலையிலையும் மறுபடியும் வருவேன். ஸோ நீங்கள் போங்க. ஐயோ, அதுக்கு நீங்கள் காலையிலே வந்துடலாம். எனக்கு தெரியும் நீ முட்டு போறியாடி, ஓரா பண்ணுவா. டீயா? யாரை பார்த்து டீன்ற நீ? உன்னை பார்த்தா சொன்ன டீன்ட்டு. இதுக்கு மேலே நீ போகலன்னா ஓலை பேசுவேன். பேசுனா பரவாயில்ல அவனுக்கு ஆனால் நினைக்கிறேன். போ, வர சுற்றுற நாய்க்கு பேச்சப்பாரு. போடி வெளில அப்படின்ட்டு தட்டி விட்டுறான். ஸோ ஜோயாவும் கடுப்பாக வெளில வந்து நிற்கிறா. ஸோ அவங்க அப்பா வராரா அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டே நிற்கிறான். ஸோ டேவோ நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கான். ஸோ அவனை அப்படியே வந்து எழுப்புறான். டே பால்புட்டி, எந்திரா. எப்படி தூங்குறான்? இருக்கிறது வீல. எச்சக்கால புறம்போக்கு தூக்கவே மாட்டேங்கிறான் பாரு. டேய் இந்தடா அப்படின்ட்டு ஒரு மாதிரி தட்டுறான், ஒரு மாதிரி அடிக்கிற மாதிரி. ஸோ லைட்டாக கண்ணு முடிக்குதான். யார் அப்படின்ட்டு டே தான் முடிக்கிறான். வீ இல்லை. டே நீயா? சங்குக், நீ என்ன பண்ணுறீங்க? ஐயோ, அப்பா பார்த்தா அவ்வளோதான், நான் செத்தேன், என் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு. நீ என்ன பண்ணுறீங்க? டே இரு. நான் ஷாக் ஆகிறத விட நீ எக்ஸ்ட்ரா ஷாக் ஆகிற. ஐயே இரு. இப்போ 2 கேரக்டர் தானே இருக்கும். ஒருவேளை கேரக்டர் எக்ஸ்சேஞ்சோ இதுவோ. இப்போ டே தானே இருக்கான் பார்த்துக்கண்ணா. உன்ட்ட என்னடா சொன்னேன்? என்ன சொன்ன? 10 மணிக்கு வீட்டுக்கு வந்துடும், நீ பதில் சொல்லலான்ட்டு அப்படின்னு சொன்னேன். இப்போ டைம் என்ன? 10:30. 10:30 ஆகுதா? ஆகியிருக்கும். ஏன்னா வந்து 10 நிமிஷம் ஆகுதுடா. 10 நிமிஷம் ஆகுது. என்ன பிடுங்கிட்டுருக்க? நான் உன்கிட்ட சொல்லிட்டு தானே போனேன். 24 ஹவர்ஸில் நீ ஃபோன் பண்ணலை அப்படின்னா அடுத்த நிமிஷம் வீட்டில் நான் காலை எடுத்து வைப்பேன்னு சொன்னேனா இல்லையா? சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். சொன்னேன் தானே? சொன்ன ஜேகே. முதல்ல பதறாது. இரு. இதுக்கு இப்போ பதற? இந்தா தண்ணி குடி. வேணாம் குடிடா அப்படின்ட்டு ஒரு மாதிரி பயத்துலேயே ரொம்ப ஒரு மாதிரி பதறான். ஸோ தண்ணி குடிச்சிட்டு சிக்கே உனக்கு என்ன வேணும்? சார் உன் பதில் என்னை மேரேஜ் பண்ணிக்கிறியா இல்லையான்ட்டு அது சொல்லு. நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கேன். இல்லை என்னடா ட்ரெஸ்ஸே எல்லாம் படுத்துருக்க? இப்படியா படுப்பேன் நைட்டு? ஐயோ ட்ரெஸ்ஸை வேற போடுறாடி. ஒரு மாதிரி ஆகுது மனுஷனுக்கு. அப்புறம் தான் பண்ணிட்டானா எனக்கு தெரியாது சொல்லிட்டேன். அதே இல்லை, நீ எதுக்கு பார்க்குற? நான் அப்படி தான் தூங்குவேன், எனக்கு அது பிடிக்கும். நீ முதல்ல வெளியில் போக முடியாது. என்ன பண்ணுவ அப்படின்ட்டு ஜங்குக்கு வேணும்னே கிட்ட வரான். ஸோ கிட்ட வந்துட்டு அவனோட ஒரு ஃபிங்கரை மட்டும் வச்சு பாடி ஃபுல்லாக அப்படியே ஒரு மாதிரி வச்சுட்டு அப்படியே வரான். ஸோ கோலை போடுற மாதிரி அப்படியே இந்த கைவிரலாம் கொண்டு வந்து அப்படியே அவனோட ஹிப்பு கிட்ட கொண்டு வரான். ஸோ அது கீழே பேண்ட்டு தான் போட்டிருப்பான். ஸோ இந்த பேண்ட்டை அந்த ஒரு ஃபிங்கர் வச்சு எப்படி இழுக்கிறான் கிட்ட. ஸோ ஒரு மாதிரி ஆகிடுது, ஜர்க் ஆகிடுது அவனுக்கு. ஸோ கிட்ட பிடிச்சி அப்படியே இழுக்கிறான். ஸோ ஜேகே அப்படி பிடிச்சி கிட்ட இழுத்தோடனே அவ்வளோதான், ஒரு மாதிரி ஸ்டன் ஆகி நின்றுட்டு உட்காந்துருக்கான். என்ன ஒரு மாதிரி நின்றுட்டுருக்க? உட்காந்துட்டு அப்படி பார்த்துட்ருக்க? என்ன
ஏன்டா பாடிலாம் இவ்வளோ ஹிட் ஆகுது? அச்சோ, பையனுக்கு இந்த ஃபீல் கூட என்னன்னு தெரியாதுல்ல. இதுதான்டா மூடுன்னு சொல்லுவாங்க. உனக்கு ஸ்டார்டிங்லேருந்து எல்லாம் கற்று தரணும்ல. கல்யாணம்னா இவா எல்லாமே சொல்லித்தரேன். என்ன எல்லாம் சொல்லித்தருவேன் நான் எல்லாமே. புரியும் நினைக்கிறேன். போ புரியும் உனக்கு. சரியா? மேரேஜ் ஆகி வாணி உனக்கு இன்ச்சு பை இன்ச்சா இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லித்தரேன்னா. சரி, இப்போ சொல்லு, என்ன மேரேஜ் பண்ணிக்கிறியா? இத்தந்தாட்ரா கேட்குறது எனக்கே அசிங்கமாக இருக்குடா. புரியுதா? எனக்கே அசிங்கமாக இருக்குது. நான் யார்ட்டையும் இந்த மாதிரி கேட்டதும் இல்லை, கேட்டுக்கிற மாதிரி வச்சுக்கிறதும் இல்லை. சொல்ல என்கிட்ட தான் வந்து விழுவாங்க. என் தலையெழுத்து ஓண்டெல்லாம் பேச வேண்டியதாக. சரி சொல்லு, என்ன பண்ணுறது? will you marry me? சொல்கிறா. உன்னை தான் கேட்குறேன் அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டே மறுபடியும் அவன் அப்பன்ட்டு வந்து அப்படியே மேலே வரான் நெக்குக்கு. ஸோ நெக்கில் வந்து அவன் கையை வச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி நெக்கை ப்ரெஸ் பண்ணுற மாதிரி கேட்குறான். ஸோ அவனோட ஃபேஸ் அப்படியே கிட்ட இழுத்துட்டு will you marry me? இன்னொரு தட்டி கேட்குற மாதிரி வச்சுக்கிட்டேன்னு வை. அவ்வளோதான். என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அஸ்கி வயசில் கூட சொல்லிட்டேன்டா. சொல்கிறா. முள்ளடாடே. ஐயோ வா முள்ள. சொல்லு, கல்யாணம் பண்ணிக்கிறியா? பண்ணிக்கிறேன். கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஐயோ அப்பா, ஐயோப்பா எப்படியோ சொல்லிட்டாயா? எப்பா இப்போ தான்டா இது பெரிய பாரமே கொஞ்சமாக இருக்குது. சரி, மேரேஜ் பண்ணிக்கிறல்ல? மாற மாட்டேன்ல? மாற மாட்டேன். ஐயா இவன் ஒருத்தன். டேய் என்னடா அவனா பேச்ச மாதிரி மாறிக்கிற? என்ன பிரச்சனை உனக்கு? ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல. அப்புறம் என்ன? சரி, எனக்கும் ஓகே, உனக்கும் ஓகே. ஸோ இந்த 2 days முடிஞ்ச உடனே, ஆல்ரெடி 1 day முடிஞ்சிச்சு. ஸோ இன்னும் 1 day தான் இருக்குது. ஸோ எங்கள் தாத்தா சொன்னோடனே மேரேஜ் பண்ணிக்கலாம். என்ன? கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கு என்னன்னு புரியும். சரியாச்சலாம்? புரியும்னு நினைக்கிறேன் என் செல்லத்துக்கு. சரி, நான் போகிறேன். ஐயோ நீ இப்படியே விட்டு போக முடியல. இப்படி பார்த்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அவன் நெக்கை பிடிச்சிட்டு அவன் பாடி ஃபுல்லாக அந்த மாதிரி பார்த்துட்ருக்கான். பார்க்க இன்ச்சு பை இன்ச்சு எல்லா பாடி பார்ட்ஸும் நல்லா தான் இருக்குது. ஸோ ஆனால் கிஸ் பண்ணி பார்த்தா எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணி பார்ப்போமா? கே வேணாம். தப்பா? தப்பே இல்லை அப்படின்ட்டு அவனை படுக்க வச்சுட்டு ஸோ அவன் பாடி ஃபுல்லாக கிஸ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இப்போ வெளியில் ஏதோ சவுண்டு கேட்குது. இங்கே டேக்கு தான் அப்படியே பக்குன்னு இருக்குது. ஜங்குக் வெளியில். ஏய் மூடிக்கிட்டுறா, கொஞ்ச நேரம் மூடிக்கிட்டுரு. என்ன பொத்திக்கிட்டு படு. ஜங்குக் வெளியில் சவுண்டு. என்ன சவுண்டு கேட்டால் எனக்கு என்ன? மூட்டு நீ படுன்னு அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்ருக்கான். ஸோ இங்கே கொஞ்சம் நேரம் போக போக டேக்குமே ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ அப்படியே சவுண்டும் அதிகமாகுது வெளியில். ஸோ அவனுக்குமே ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஸோ டக்குன்னு பார்த்தா அவங்க அப்பா உள்ளே வந்துடுறாரு, டேவோட அப்பா. ஸோ டேக்கா செம்ம பயமாயிடுச்சு. ஒரு மாதிரி ஆயிட்டான். ஸோ டக்குன்னு ஜங்குக்கு பிடிச்சி தள்ளி விட்டுறான். ஸோ ஜங்குக்கும் கோவத்தில் அப்படியே டேவை பார்க்குறான். ஸோ எங்கேயோ பார்த்துட்ருக்கான். ஸோ அதை பார்த்துட்டு ஜேகேவும் நக்கெல்லாம் ஒரு மாதிரி சிரிக்கிறான். ஓகே டார்மிஸ், இதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டு அடுத்த பாட்டில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மிஸ். ஓகே பாய்.